இப்போ இந்த இடஒதுக்கீட்ட பத்தி இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வரும். எப்படின்னா, இப்ப நீங்க இந்த இந்த இடஒதுக்கீட்ட பேஸ் பண்ணி தான் நீங்க உங்க அப்பா வந்து உள்ள போனாங்க. அதே பேஸ் பண்ணி இப்ப நீ போயிருக்க. ம். இதே பேஸ் பண்ணி உங்களுடைய பையனும் போவான். ஸோ ம். நீங்க ஒரு ஜெனரேஷன்ல நீங்க இத 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 படுத்து நீங்க உள்ள போறீங்க. உங்க அப்பா ஒரு 1,00,000 சம்பாதிக்கிறாரு. நீ ஒரு 80,00,000 சம்பாதிக்கிற. அப்புறம் நீங்க பேக்வர்ட் கம்யூனிட்டியாவே இருந்தாலுமே, ஒரு பாயிண்ட் ஆஃப் நீங்க டெவலப் ஆயிடுறீங்க. ம். ஆனா இன்னும் உயர்கட்ட ஜாதியில இருக்கவங்களே அடிமட்டத்துல இருக்காங்க. அப்படின்னும்போது ஒரு கம்யூனிட்டிய டிஃபால்ட்டா இன்கிரீஸ் பண்ற மாரியும், ஆல்ரெடி உயர்ந்த கம்யூனிட்டிய டிஃபால்ட்டா டிக்ரீஸ் பண்ற மாரியும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ம். இது எப்படி எந்த முறையில இது இருக்கு? அந்த மாதிரி சொல்றவங்கள்ட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? இல்ல data நான் னா கேட்கறது இப்போ இல்ல டேட்டா இருக்கான்றேன். நான் இப்ப சொல்ல நம்ம வரது, பார்க்கும்போது இப்போ நானும் சொல்ல வரேன், நீங்க வந்து சொல்றீங்க. இப்போ வந்து நான் இருக்கிறேன். நான் வந்து இடஒதுக்கீட்டு காரணமா ஒரு வேலைக்கு வந்துட்டேன். நான் வேலைக்கு போறேன். என் பையன் வந்திருக்கான். பையனும் வேலைக்கு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் இடஒதுக்கீட்டு காரணமா ஒரு வேலைக்கு போறான். அப்படின்னா, அது வந்து உள்ள நுழையறதுக்கு போவான், படிக்கிறதுக்கு. வேலைக்கு போகும்போது அவனுக்கு வந்து அந்த வாய்ப்பு அவன் தேர்வு எழுதி தான் போக முடியும். என் பையங்கிறதுக்காக அங்கே ஒன்றும் யாரும் வேலைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆக அவன் தேர்வு எழுதி தான் போகும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிறது உங்களுடைய கண்ணோட்டம். கரெக்டாக ஒரு சாதாரண குடும்பம். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதாவது இதில் எப்படி இருக்குன்னா, இப்போது வேலை வாய்ப்புங்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புங்கிறது ஜஸ்ட்டு 2% 3% ஆஃப் தி டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ். அவ்வளோதான். ஒர்க் ஃபோர்ஸ்லேயே நம்மளுடைய வேலை இந்தியா முழுக்க வேலை பார்க்குற சதவீதத்தில் அரசாங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3% தான் இருக்கும். பாக்கி எல்லாமே இப்போ தனியார் துறையில் தான் இருக்குது. பல விதமாக இருக்குது. விவசாயத்தில் இருக்குது, முதல் பிஸ்னஸில் இருக்குது, இப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த 2%ல் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு 100 பேருக்கு தான் வேலைன்னு வச்சுக்கோங்க. 100 பேருக்கு தான் நம்ம போட்டி போடுறோங்கிறது மட்டும்தான் நம்மளோட இலக்கா? அப்படி கிடையாது. எல்லாத்துலேயும் தான் இருக்குது நமக்கு வாய்ப்பு. நம்ம வாய்ப்பை தான் உருவாக்குறோம். அதை வந்து போட்டி போட்டு அவர் உள்ளே போகிறாரு. அப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஒரு படிக்கிறாங்கல்ல, அந்த தலைமுறை படித்து வரவங்க குடும்பத்துலேருந்து வர பிள்ளைங்கள் தான் அந்த காம்படிஷனில் போய் ஓரளவு நிற்க முடியுது இப்போ உள்ள போட்டி முறைகளில். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வர்றது ஃப்ரெஷர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனலாக வரும். ஏதாவது ஒரு கேஸ் வரும், 2 கேஸ் வரும். அதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும்னா, அரசாங்கம் என்ன பண்ணுது, இங்கே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தமிழ்நாடு அரசு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அரசு பள்ளியில் படிச்சுக்கிறீங்க, நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு 7.5% நான் இடஒதுக்கீடு ப்ரொஃபஷனல் காலேஜ் வரைக்கும் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமாக கொண்டு வராங்க. அப்போ அதில் வந்து காஸ்ட் கிடையாது. யார் வேணாலும் 6வதுலேருந்து +2 வரைக்கும் படிக்கிறவங்க அரசாங்க பள்ளியில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிது. படித்தாக்கா நீங்கள் அங்கே சேர்ந்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இருந்தால் கூட நாங்கள் அந்த ஃபீஸை கம்ப்ளீட்டாக நாங்கள் பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இன்சென்டிவ்ஸை நம்ம கொடுத்து தான் கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருச்சிங்க, அதனால் உங்கள் பிள்ளைக்கு வரும்போது நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணீங்கன்னு வச்சிங்க, அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது. அது ஃபெயிலியர் ஆன சிஸ்டமாக போயிடும். நீங்கள் வாய்ப்பு வந்து உருவாக்கிக்கிட்டே போகணும். அதுக்கு உண்டான நீங்கள் சொல்கிற குறைபாடுகள் இருக்குது பாருங்கள், அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்னு சைடில் மெக்கானிசத்தை உருவாக்கிக்கிட்டே போகணும். அப்படி தான் போக முடியும். இல்லைன்னு வச்சிங்க, இது ஃபெயிலியர் மாடலில் போய் நிற்கும். நீங்கள் இவரோட இதை கட் பண்ணுவீங்க, அவர் வரமாட்டாருன்னு வச்சுங்க, அவர் பின்னாடி போய் லாஸ்ட்டில் போய் க்யூவில் நிற்கிற மாதிரி. ஸோ இந்த சிஸ்டம் அப்படி இல்லை. ஏன்னா அங்கே வந்து இந்த ரிசர்வேஷனுங்கிறது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் கிடையாது. நம்ம இடஒதுக்கீடு தான் என்ன நினைக்கிறோன்னா, அது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அவரே கிடையாது. இதோட நோக்கம் வந்து எம்பவர்மெண்ட்டு தான். எனக்கு பவர் ஷேரிங்கில் என்னுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்காங்களா, அதான் என்னுடைய நோக்கம். அங்கே பவர் ஷேரிங் போயிட்டாலே இதனுடைய அதிகாரம் என் கையில் இருக்குன்னா அது வந்து மக்களுக்கு பரவலாக எல்லா மக்களுக்கும் போய் சேருங்கிறது வந்து தியரி. அதை நோக்கி நம்ம நகர்த்துறோம். அப்போ அந்த பவர் ஷேரிங் சென்டரில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அப்போ வந்து நீங்கள் வந்து நம்மளுக்குள்ளார இருக்கக்கூடிய போட்டிகளில் ஒரு தலைமுறைக்கு ஃபஸ்ட்டு தலைமுறையில் போய் அந்த இடத்த அடையிறதுக்கு வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் சொல்கிறது பொலிட்டிஷியனாக பார்க்காதீங்க, நான் சொல்கிறது எக்ஸிக்யூட்டிவாக பாருங்கள். ஒரு இன்றைக்கி கேபினட் செக்ரட்டரி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லா கேபினட் மீட்டிங்லையும் உட்கார்ற ஒரு செக்ரட்டரி வருது. அவர் ஒருத்தர் தான் உட்கார்றாரு. இந்த சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு. இன்னைய வரைக்கும் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் அந்த கேபினட் செக்ரட்டரி ஆகவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து என்னுடைய தலைமுறைக்கு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளக்குறீங்களே, அப்போ அந்த கேபினட் செக்ரட்டரிக்கு யார் போகிறது? எப்போ போவார் ஒரு பிற்படுத்தப்பட்டவர்? நீங்கள் என்ன கட் பண்ணிட்டீங்க, நீங்கள் அடுத்தது ஒரு அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா என்னை என்ட்ரி லெவல்லையே வச்சுக்கிறீங்க. புரியுதுங்களா? ஒரு நிறுவனத்தில் நான் அந்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு நினைக்கிற ஒரு
ஃபோக்கஸை நீங்கள் பேஸ்லேயே கட் பண்ணுறீங்க. நீ ஒருத்தர் வந்துட்டீங்களா போதும்பா அப்படின்னா என்ன சொல்றீங்கன்னா, நீங்கள் அதை வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக கொண்டு வரீங்க. நான் எம்ப்ளாய்மெண்ட்டாக சொல்லலை, எனக்கு பவர் ஷேரிங்கில் வேணும்னு சொல்கிறேன். எனக்கு எத்தனை செக்ரட்டரி இருக்கான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும், அத்தனை செக்ரட்டரியில் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர் இருக்கான், தாழ்த்தப்பட்டவர் இருக்கான், மைனாரிட்டிஸ் எவ்வளோ பேர் இருக்கான், அதை பார்க்குறேன். ஏன்னா மக்கள் தொகை நாங்கள் ரோட்டில் இறங்குனா நாங்கள் 100 பேரில் 80 பேர் நாங்கள். ஆனால் அதிகாரம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் 80 பேர் இல்லைங்க, நாங்கள் 10% 15% தான் இருக்கிறோம். ஸோ என்னுடைய நோக்கம் பவர் ஷேரிங்கில் நான் எவ்வளோ பேர் இருக்கேன், அதுக்கு தான் ரிசர்வேஷன் கேட்குறேன் ஒழிய இந்த என்ட்ரி பாயிண்டில் வேலைக்காக நாங்கள் கேட்கல. ஸோ பவர் ஷேரிங்க்கு தான் நம்ம நோக்கம். அப்போ வந்து நீங்கள் இதை கட் பண்ணிங்கன்னா போயிடும். அப்போ இந்த இடஒதுக்கீடு சாதியினுடைய அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வைக்கிறாங்க. அதுக்கு ஏன்னா அது பிரகாரத்தில் பாதிக்கப்பட்டேன். நான் வந்து பணக்காரனாக இருந்தேன், ஏழையாக இருந்தேன் அப்படிங்கிற காரணத்துக்காக எனக்கு ஏழையாக இருந்தவனுக்கெல்லாம் கல்வி கிடையாது அப்படின்னு மனுஸ்மிருதி சொல்லவே இல்லை. நீ பை பர்த்து நீ வந்து சூத்திர, உனக்கு கல்வி கிடையாது, அவ்வளோதான். நீ ரிச்சாக இருந்தான்னா பூவராக இருந்தான்னா. அதனால தான் ஜெகஜீவன் ராம் வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், இந்தியாவில் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், வசதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் பர்சன். அவர் வந்து வாரணாசிக்கு போகிறார். அங்கே உள்ள பல்கலைக்கழகத்தில் ஒரு சிலையை திறக்கிறதுக்காக போகிறார். டிஃபென்ஸ் மினிஸ்டருங்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் சம்பூர்ணானந்தன்னு ஒரு சிலை, அவர் அங்கே இதாக இருந்தவர், ஒரு தலைவராக இருந்தவர். அவருடைய சிலையை இவர் ஸ்டேஜ்லேருந்து ரிமோட்டில் தான் திறக்கிறார். ரிமோட்டில் போய் கையை வச்சு எல்லாம் திறக்கலை, ரிமோட்டை திறக்கிறா, துணி கீழே இறங்குனா அதான் திறக்கல். இதை திறத்ததே தீட்டாயிடுச்சுன்னு சொல்லி கழுவி விட்டான். நான் சொல்கிறது டிஃபென்ஸ் மினிஸ்டரா. அப்போ வந்து உங்கள் அந்தஸ்து வந்து அங்கே அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார், டெப்டி பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டார், செல்வத்துலேயும் அதிகமாக இருக்கிறாரு. ஆனால் அங்கே அதெல்லாம் எடுபடல. பை பர்த் நீ என்னான்னு பார்த்து பண்ணாங்க இல்லையா. ஸோ இந்த பை பர்த்து பார்க்குற இந்த மனநிலை இருக்கிற வரைக்கும் நீங்கள் எது தானே பண்ணி ஆகணும். ஓகே, இதில் எங்கே நீங்கள் வந்து எக்கனாமிக் க்ரைட்டீரியா எங்கே வந்தது? அவன் பணக்காரங்கிறதுக்காக அவனுக்கு ஒன்றும் மரியாதை கிடைக்கலையே. நம்மளுடைய ராம்நாத் கோவிந்த் பிரசிடென்ட் தானே, பூரி கோயிலுக்கு போக முடியலையே. அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து அவர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் கண்ட்ரோலில் 3 ஃபோர்ஸஸ் இருக்குது இல்லையா. ஏர் ஃபோர்ஸ் இருக்குது, கப்பல் துறை இருக்குது, ஆர்மடு ஃபோர்ஸஸ் இருக்குது. அத்தனைக்கும் அவர் தானே சீஃபு. இந்தியாவில் எல்லா சட்டமும் அவர் தானே கையெழுத்து போடணும். ஆனால் அவருக்கு கோயிலே இடம் இல்லைங்கன்னா அப்போ வந்து இங்கே என்ன நிலைமை? நான் சொல்கிறது இப்போது சுதந்திர இந்தியாவில். அப்போ இந்த நிலைமையாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் எப்படி உடைப்பீங்க? அப்போ அதை நோக்கி தான் நம்ம பண்ணிடுறோம். சாதியின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடு இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு சாதியை சேர்ந்தவன் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு வேற மதத்தை நான் வந்து தழுவ போறேன் அப்படின்னும் போது, அப்போ அரசாங்கம் என் சாதி எதுக்கு என்னுடைய கேஸ்ட் கமிட்டி எதுக்கு மாற்றணும்? அப்போ மாற்றும் போது என்னுடைய இடஒதுக்கீடு எனக்கு என்ன அறியாமலே, என்னை கேட்காமலே எனக்கு உண்டான உரிமையை அரசாங்கம் மதத்தின் மாறுறதுன்னு ஒரு பெயரில் என் இடஒதுக்கீடையும் எனக்கு உண்டான உரிமையும் சுத்தமாக பறிக்கும் போது, இது எந்த வகையில் ஒரு சமத்துவமான அரசியலையும் சமத்துவமான ஒரு ஒரு சமூகத்தையும் இந்த சுதந்திர இந்தியா வளர்க்குது? அதாவது உங்கள் கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒருத்தவர் வந்து ஒரு மதத்துலேருந்து இன்னொரு போகிறார். ஸோ எடுத்துக்காட்டாக நீங்கள் ஜாதின்னு குறிப்பிட்டதுனால இந்து மதத்துலேருந்து போகிறார் அப்படியே வச்சுக்கிட்டு. அப்போ அவர் ஒரு கேஸ்டில் இருக்கார். அப்போ அந்த மதம் மாறுறது எதுக்காக மாறுறாரு? அவர்